அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அஸ்மத் குருப்பியோ நமஹா, அஸ்மத் பரமகுருப்பியோ நமஹா, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமத் வரவரமணி நமஹா, ஸ்ரீ குருங்கமுனிய நமஹா. பேரருளால் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரருது பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 29 மார்ச் 2025. அன்றைய தினம் தினசுத்தி அறிவது சனிக்கிழமை, சுக்லபக்ஷ பிரதமை, ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு 9:44க்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மாற்றம் பெறுகிறார். இப்படி மீனராசிக்கு மாறக்கூடிய சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் ரிஷபராசியையும், 7ஆம் பார்வையால் கன்னியா ராசியையும், 10ஆம் பார்வையால் தனுர் ராசியையும் பார்த்து அருளி செய்வார். கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் அவர் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ உங்களுக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது, அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருடம் கழித்து 7.5 சனி தொடங்குது. ஸோ சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்திற்கு எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய பார்வைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம், ரணருண ரோகஸ்தானம், உங்களுடைய பாக்கியஸ்தானம், இந்த 3 ஸ்தானங்களின் மீது நமக்கு விழுகிறது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம இதுபடி நம்ம பார்க்கும்போது, ஸோ 7.5 சனியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. மீனராசியில் 2.5 வருஷம் சுவாமி சஞ்சாரம் பண்ணும்போது நமக்கு விரயச்சனி, நம்ம ராசிக்கு வரும்போது அது ஜென்மசனி, நம்முடைய 2ஆம் ராசியான ரிஷபராசிக்கு போகும்போது உங்களுக்கு வாக்குச்சனி அல்லது பாதச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னா, முதல் விஷயம் செல்ஃப் கன்ஃபியூஷன் வரலாம். ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் செல்ஃப் கன்ஃபியூஷன் வரலாம். அதில் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையோட பார்த்து செய்யறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த பெயர்ச்சியில் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, புதுசாக சில விஷயங்களை செய்யும் போதெல்லாம் ரொம்பவே எச்சரிக்கையாக கவனமாக பார்த்து செய்யணும். குடும்பம் சார்ந்த விஷயங்களாகலாம், இல்லை நம்ம வேலை செய்யக்கூடிய விஷயங்களாகலாம், நம்மளுடைய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை உண்டாகலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு இணக்கமான சூழல் நமக்கு நிச்சயமான முறையில் நிலவும். சகோதர சகோதரியுடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். சகோதர சகோதரிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள், அதுவும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். வீடு, மனை சார்ந்த காரியங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். ரொம்ப நாளாக நம்ம வீடு வாங்கணும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இனிமேல் அதற்கான ஒரு வாய்ப்புகள் நமக்கு நல்லபடியாக வரும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், நிறைய பேர் குழந்தைக்காக எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த குழந்தை கிடைப்பதற்கான ஒரு நேரம். ஒரு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு நல்ல குழந்தை கிடைப்பதற்கான ஒரு நேரம் நிச்சயமான முறையில் நடக்கும். அது மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாக்கியம் மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமான முறையில் கைகூடும்.
அந்த முக்கியமாக அந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் திருமணம் ஆகாதவங்க, ரீமேரேஜுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம் நமக்கு ஒரு 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 விதமான ஒரு அசம்பாவிதமாக இருக்கலாம். ஸோ ரீமேரேஜுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நல்ல செய்தி இந்த பயிற்சியில் காத்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க, செய்யாதீங்க. அது மாதிரி கடன் சம்பந்தமான விஷயங்கள், இப்போ கடன்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா, இந்த கடன் நம்ம நிச்சயமாக வாங்கித்தான் ஆகணுமா, இல்லை அந்த கடன் வாங்காமலேயே நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசித்து செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களை பற்றின ரகசியங்களை கொஞ்சம் காப்பாற்றுங்க. ரகசியங்களை கொஞ்சம் வெளியில் ஷேர் பண்ணிடாதீங்க, யாரையும் நம்பி. ஏன்னா இந்த நேரத்தில் அதெல்லாம் தோணும் நமக்கு. அது உங்களை பற்றின மட்டுமே இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும். அதை நீங்கள் டக்குன்னு யார்கிட்டையும் ஷேர் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் முடிந்தவரை நீக்கு போக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை நான் போய் கேஸ் போடலான் இருக்கேன், அப்படி பண்ணலான் இருக்கேன், இப்படி பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா அது உங்களுக்கு தான் ஒரு 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 எதிராக நடந்து முடியும். அதனால் அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்காக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த நேரத்தில் நான் லாட்ரி வாங்கலாமா, இல்லை ஒரு ஒரு யூக வியாபாரத்தில் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கைடு இல்லை இப்போதைக்கு, அது கைடன்ஸ் இப்போதைக்கு அது கிடையாது. ஸோ முடிந்தவரை நேர்மையை கடைபிடிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மிக கடுமையான பணிச்சுமை இருக்கும், ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அப்போ அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த நேரத்தில் மனசில் சில தேவையில்லாத பயம், தேவையில்லாத குழப்பம் இதெல்லாம் நமக்கு உண்டாகலாம். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த பயிற்சியை பொறுத்த மட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் சேரும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலான் இருக்கேன், ஃபாரினில் போய் படிக்கலான் இருக்கேன், இந்த யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் படிக்கலான் இருக்கேன், அது எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை நிச்சயமான முறையில் வாரி வழங்கும். ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அவசியம். முக்கியம் அந்த நேத்திரம் என்று சொல்லக்கூடிய கண்கள் சம்பந்தமான விஷயத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. டெய்லி கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள், முருகன் வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் அறுவடை முருகன் கோவில் இருந்தது அப்படின்னாலோ, இல்லை திருப்புகள் பாடப்பெற்ற ஸ்தலங்கள் ஏதாவது இருந்தாலோ அந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. முருகனுக்கு முடிந்தவரை விரதம் இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன தைரியத்தை கொடுக்கும். இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த மட்டும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 369, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு நம்முடைய ராசிக்கு தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் நம்முடைய தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானமான மீன ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம்.
இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் மீனராசிக்கு மாறக்கூடிய சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் உங்கள் ராசியையும் 5ஆம் பார்வையால் 7ஆம் பார்வையால் 5ஆம் ராசியையும் 10ஆம் பார்வையால் உங்களுடைய 8ஆம் ராசியான தனுசு ராசியையும் பார்த்து அருளி செய்கிறார். ரிஷபராசி சனி பகவானுக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன் அப்படின்னா அவர் மேஷ ராசியில் நீசமாகி உச்சத்தை நோக்கி கிளம்பும்போது முதல்ல வர ராசி ரிஷபராசி. யோகாதிபதியும் ஆயிடுறார். அதனால் பயப்பட வேண்டாம். ரிஷபராசிக்கு இந்த நேரம், இந்த பயிற்சி நமக்கு மார்ச் 29 நடக்குது. ஆனால் ரிஷபராசிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2014 டிசம்பர்லேருந்து டைம் சரியா இல்லை. அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஒரு 11 வருஷம் டைம் சரியில்லை. சொல்லணும்னா துயரம். அஷ்டமத்து சனி நடந்தது, கண்டச்சனி நடந்தது, அஷ்டமத்து சனி நடந்தது, சர்ப்பங்கள் கிராஸ் பண்ணாங்க. யாரை நம்ம முதல்ல நம்புகிறோமோ அவன் தான் நம்ம முதுகில் முதல்ல குத்துறான். அந்த மாதிரி நேரம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஜென்ம குரு வேற போயின்னு இருக்கு. இந்த விஸ்வாவச வருஷத்தில் மாற போகிறார். இந்த வருஷம் 2025 மாற போகிறார். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபை உங்களுக்கு கொடுக்க போகுது. பொதுவாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைமை, ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி, இது எல்லாமே நமக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தைரியமாக தன்னம்பிக்கையோட உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். வீடு மண் மனை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே நீங்கும். அதே மாதிரி இந்த வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த வழக்குகள், அதில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த இதில் நம்ம பார்க்கலாம். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் தயவுசெய்து இந்த மாத்திரைலாம் சாப்பிட சொன்னாங்கன்னா அதை நேரத்துக்கு நேரம் கரெக்டாக சாப்பிடுங்க. அசால்ட்டாக இருக்காதீங்க. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கை தேவை. எந்த விஷயத்தை எடுத்தனாலும் ரொம்ப எச்சரிக்கையோட கவனமாக நீங்கள் நடந்துக்கணும். என்னதான் ரிஷபராசிக்கு ஒரு நல்ல பீரியடு வந்தாச்சு அப்படின்னாலும் இந்த நேரத்தில் எந்த காரியத்தையுமே நம்ம யோசித்து செய்யறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை, இவங்க வழியிலலாம் இருந்து வந்த மனத்தாங்கல்கள், மன கிளேசங்கள், மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். பல வழிகளிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நமக்கு சில நேரங்களில் தேவையற்ற குழப்பம், தேவையற்ற பிடிவாதம் ஆகியவை உண்டாகலாம். முடிந்தவரை நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி நியூ இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது, நியூ ஆஃபர்ஸ்லாம் வரும்போது செய்யும்போதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த நேரத்தை எடுத்துனோம்னா தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இருந்தது. இனிமேல் அதிலெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் நமக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். புது உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஃபாரினில் போய் செட்டில் ஆகலான் இருக்கேன், நான் வந்து இந்த நேரத்தில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா தாராளமான முறையில் ட்ரை பண்ணலாம். நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுக்கும். பொதுவாக இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு தேக்க நிலை அனைத்துமே விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும்.
இந்த ஒரு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம். மாணக்கர்களுக்கு எடுத்தோம்னா கல்வியில இருந்து வந்த தடைகள் அனைத்தையும் தகர்ப்பீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு நிலவ போகிறது. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம் அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க, வெற்றி பெறுவீங்க. அதற்கேற்ற உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை விலகும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த விஷயத்துலேருந்து எப்படி டக்கு நம்ம வெளியில் வரலாம் அப்படிங்கிற வித்தை உங்களுக்கு தெரிய வரும். முயற்சிகள் எல்லாமே நமக்கு சாதகமாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சின்ன சின்ன விஷயங்களோட ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக தினசரி நம்ம எடுத்துனோம் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை, நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். முடிந்தவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அஷ்டகம் சொல்கிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாரை பார்த்து வர்றது, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அனுகூலம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.